ஹாய். வீட்டிலையே நாம் பன்னீர் தயாரிக்கிறது. இப்போ இது போல் பாக்ஸ் வந்திருக்கு, உங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பாக்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது 420 ரூபா. ஏன் இதில் இவ்வளோ முன்ன பின்ன விலை இருக்குன்னா, லேசான தகுடாக இருந்ததுன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. இது கெட்டி தகுடு, அதனால் விலை அதிகம். ஏன் லேசான தகுடு கெட்டி தகுடு வாங்கணுன்னா, அந்த உள்ளே இருக்க அந்த பிளேட் இருக்குது பாருங்கள், இது எல்லா பக்கம் ஹோல் கொடுத்துருக்கான். அந்த ஹோல் வழியாக பன்னீரில் இருக்க தண்ணி இறங்கணும். லேசான பிளேட்டாக இருந்ததுன்னா உள்ளே சொரும்பாக உள்ளே இருந்து அந்த இரும்பு துகள்கள் போல் அது சரியாக ஃபினிஷ் ஆகப்படாமல், ஏன்னா விலைக்கு தகுந்தது தானே அவங்களாலையும் வேலை செய்ய முடியும். அதுபோல் இது கெட்டி தகடு, அதனால் இது நல்லா இருக்குது. நீங்கள் அப்படி லேஸ் தகடு உள்ளது வாங்குறீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் சப்பாத்தி மாவை ஒவ்வொரு ஓட்டையிலையும் அப்படியே தேய்ச்சி எடுத்திங்கன்னா, அந்த ஹோல்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிசுறு இல்லை, அந்த ஒரு மாதிரி கருப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஒரு மை போல் அதெல்லாம் வந்துடும். இது கெட்டி தகடு, அதனால் அந்த வேலையெல்லாம் பண்ண தேவையில்லை. நாம் அந்த பன்னீர் மேக்கரை பார்த்துட்டோம். இப்போ நான் 1.5 லிட்ரு பால் ஒரு சில்வர் குக்கரில் போட்டுக்கிறேன். இதுவரையிலும் 1 லிட்ரு பால் 55 ரூபான்னு தான் வாங்கினேன். இப்போ சம்மர் டயத்துக்கு ஏற்றிட்டாங்களா இல்லை இனிமேல் விலை 60 ரூபா தானாங்கிறது தெரியல. நான் 1.5 லிட்ரு பால் வாங்கியிருக்கேன். நம்ம பதிவு பண்ணுற இந்த வருஷம் 2026. பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு 3 வகையில் பண்ணலாம். வினிகர், எலுமிச்சம்பழம், தயிர். வினிகர் எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா அதை கழுவணும், கொஞ்சம் அலசி எடுக்கணும். அதனால் தயிர் தான் எப்பயுமே எனக்கு சூட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 3 நிமிஷத்தில் பால் கொஞ்சம் சூடான 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். 20% ஃப்ளேமில் தான் இருக்குது. பன்னீர் எப்பயும் ஒரு ருசி இருக்காது இல்லையா, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடும்போது ஒரு மைல்டாக அது ஒரு சுவையை கொடுக்கும். உப்பு சுவை கொடுத்துறாது, ஆனாலும் அதில் அந்த வெற்றிடமாக இருக்கக்கூடியது இல்லாமல் ஒரு லைட்டாக நல்லா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு பாருங்களேன். அதாவது 1.5 லிட்ரு பாலுக்கு 1/4 டீஸ்பூன் நைஸ் உப்பு. 1.5 லிட்ரு பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் இந்த தண்ணி வேறையா பன்னீர் வேறையா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பாத்திரத்தில் நாம் இந்த ஒரு ஹோல் உள்ள கரண்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வடிகட்டெல்லாம் கூட தேவையில்லை, ஏன்னா நம்ம தயிர் போட்டிருக்கோம். அதனால் அப்படியே கரண்டியில் எடுத்து நம்ம அந்த மேக்கரில் போட்டுக்கலாம். அதனால் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குறது போலவே அருமையான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் கடையில் 90% ஃபேக் பன்னீர் தான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பன்னீரில் அதிக புரோட்டீன் இருக்குது. சைவக்காரர்களுக்கு மிக உன்னதமான புரோட்டீன் உணவுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வேலை மெனக்கடுறோம். இந்த பன்னீர் டப்பாலாம் வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலம் ஃபுல்லாக இது கை கொடுக்கும். ஒரிஜினல் பன்னீர் நம்ம அதுவும் கடையில் இருக்கிறது போல் அந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரும்போது குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த மேல் மூடியை போட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுறோம் லைட்டாக. இப்போ அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த பிளேட்டை திருப்பி போட்டு வச்சுக்கலாம். தண்ணியை ஒட்ட வடிக்கணுங்கிறது ஒரு ரூல். இதில் நல்லா ஓரளவுக்கு இப்படி பண்ணினீங்கன்னா ஒட்ட தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி வச்சுட்டோம். மேலே ஒரு இடிகல், என்னோடய கல் ரொம்ப வெயிட்டு, அதனால் கொஞ்சம் மூடிக்கு மேலே கூட வந்துருச்சு. 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இரவு பொழுதில் எடுக்கிறதால இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சப்பாத்திக்கு இந்த தண்ணீர் பாதியும் நல்ல தண்ணீர் பாதியும் கலந்து சப்பாத்தி மாவு பிசையணும். இதே தண்ணி போட்டு பிசையக்கூடாது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துடுறோம். எடுத்தோன்னே டக்குன்னு மூடியை எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மூடியை எடுக்கிறேன். பாருங்கள், இப்படி ஒட்டியே வருது. அடித்தட்டு அப்படியே வந்துடும். கொஞ்சம் என்னோடது வெயிட் ஜாஸ்திங்கிறதுனால அந்த மூடிக்கும் மேலே ஒட்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே கைகளால் விரல்களால் நகர்த்தி விட்டோம்னா அப்படியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அருமையான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நான் 1.5 லிட்டர் போட்டேன். அந்த கத்தியை தண்ணியில் நனைச்சிருங்க. இப்போ கட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரக்சர் அருமையாக வரும். நான் 1.5 லிட்டருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு. நீங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தீங்கன்னா 2 லிட்டர் பாலில் செய்தீங்கன்னா 2 வெரைட்டியாக கூட ஒரு நாள் பன்னீர் கிரேவி செய்துக்கலாம்.
ஒரு நாள் பன்னீர் ஃப்ரை, அதில் எவ்வளவோ ஐட்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அருமையாக இது போல் ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தே நீங்கள் செய்துக்கலாம். எவ்வளோ அருமையான ஸ்ட்ரக்சரில் வருதுன்னு பாருங்கள். அதாவது வெளியே வந்து ஒரு 15 நிமிஷம் அந்த இடிகள் வச்சு வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜுள்ள ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன். எந்த ஒரு அதாவது சோயா பால் சேர்க்காம, இல்லை ஆக்சிஜனேற்றம் பண்ண அந்த டால்டா சேர்க்காம, எவ்வளோ ஒரு அருமையான ஸ்ட்ரக்சரில் சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் செய்து பாருங்கள். இந்த மேக்கர் வாங்கிக்கிங்க. கொஞ்சம் விலை கம்மியில் வாங்கினா கூட நான் சொன்னது போல் அந்த ஹோலில் கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாவை தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த பக்கம் ஹோல் வழியாக வந்துடும். அப்புறமா நீங்கள் கழுவிட்டு பன்னீரை தயார் பண்ணிக்கலாம். இது வந்து கூட உடையில ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. வெளியே 20 நிமிஷம் வச்சதும் உள்ளே அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுள்ளே வச்சதும் சாஃப்டாகவும் இருக்குது. அதே நேரம் உடையவுமே உடையாது. நீங்கள் பன்னீர் கிரேவி பண்ணும்போது அப்படியேவும் அதாவது மசாலா வதக்கி போட்டு பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நம்ம தோசைக்கல்லில் நல்லா ஃப்ரை பண்ணும்போதுமே அதனுடைய சாஃப்ட்டு குறையிறதில்ல. இப்போ நான் அதையுமே உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இப்போ 1.5 லிட்ரு பால் வாங்கினோம் இல்லையா? இதில் பாருங்கள் 1/4 கிலோ இருக்குது பன்னீர். 1/4 கிலோ பன்னீர் ஒரிஜினல் பன்னீர் வரும்போது இவ்வளவு தான் வரும். உங்களுக்கு வெளியே வாங்கும்போது அந்த ரேட்டை இப்போ 60 லிட்ரு 60 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம். 1.5 லிட்ரு வாங்கியிருக்கோம். 1/4 கிலோ பன்னீர் கடையில் எவ்வளவுங்கிறதையும் நீங்கள் இது பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணுறதோ இல்லை பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு செய்யும்போதோ டேஸ்ட் இன்னுமே கூடுதலாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து உடையவே இல்லை பாருங்கள். அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவில் கடைசியாக நான் அதை அப்படி சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு, மிளகாப்பொடி, கொஞ்சமாக தயிர் போடும்போது அது ஒரு ருசி அட்டகாசமாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவில் இப்படி நம்ம செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச க்ரியேட்டிவிட்டிலையுமே செய்யலாம். கொஞ்சம் நீண்ட வீடியோவாக தான் போயிடுச்சு. இருந்தாலும் கூட இது பிகினர்ஸ்லேருந்து நம்மளை போல் சமையலில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன டிப்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டிருக்கு. பெரும்பாலும் நம்ம ஹோட்டலில் பன்னீர் பட்டர் மசாலா பெரும்பாலுமே நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் அங்கே வாங்கக்கூடிய விலை 300 ரூபா, 360 ரூபா. அப்படி நம்ம வந்து ஒரு ஒரிஜினலாக நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வாங்குறதுக்கும் வீட்டில் ஒரு 1.5 லிட்டரில் பாலில் இதே கூட நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் செய்தேன். இது போல் நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கும்போது எல்லாருமே சுவையாக செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் பன்னீர். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.